ஆசைப்பட்டு கேக் வாங்கியாச்சா? ஓகே ஃபைன். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மயு. நவ்யா. எங்க திருவக்கானையில் என்று பார்த்தீங்கன்னா அம்மா வேலையா நிற்கிறா. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இன்றைக்கு என்ன நாளண்டா, இன்றைக்கு திருவோட பர்த்டே. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, அவாக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அவாக்கு தெரியாமல் நாங்கள் சொல்ல போகிறோம், நாங்கள் ஒரு வீடியோ எடுக்க போவோம் வாங்கன்னு சொல்லி போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் செய்ய போகிறோம். செய்கிறத நீங்களும் உங்களோட வந்து காணொலியில் பார்க்கலாம். ஆனால் அவள் வந்து திருப்பி வீடியோ வடிவாக எடுப்பா, ஏனெண்டா இன்ட்ரோ வடிவாக கொடுப்பா. நாங்கள் இன்ட்ரோ வடிவாக கொடுக்க மாட்டோம். ரெண்டாலும் எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல் முறை வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு ஆதரவு முக்கியத்தின் தருமம் சொல்லிக்கொண்டு வாங்க நாங்கள் காணொலிக்கு போகலாம். நாங்கள் காணொலி காரில் தான் போக போகிறோம். இவ்வளோ நாள் நல்ல இன்றைக்கு நான் வெதர் அப்படின்னா நேற்றுலாம் நல்லா இருந்தது. இன்றைக்கு திடீரென்று ஆகில் மழை, அதாவது ஐஸ் கட்டியோடு சேர்த்து மழை பனி மாதிரி பெய்யுது. திடீரென்று குளிர் வந்துட்டு இந்த கிழமை ஃபுல்லாக குளிர். வேறு என்ன விஷயம், அதுதான் பார்க்குறது பர்த்டேக்கு சின்ன சர்ப்ரைஸ் தான். நாங்கள் சும்மா இன்னொரு காணொலி எடுக்க போவோம்னு சொல்லித்தான் அதில் கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ நாங்கள் ஹோல்ப்லேருந்து கைக்கிறோம். வாங்க ரூம் எல்லாம் கிச்சன் எல்லாம் மொப் பண்ணி கொண்டுருக்கோம். பர்த்டேயா வீடை வழியாக இருக்கணும், மொப் பண்ண நடக்குது. ஓகே, நாங்கள் காணொலியில் போய்க்கல, காரில் போய்க்கல, காணொலியை மட்டும் தொடரும். வாங்க போவோம் வீடியோ எடுக்க. வீடியோ எடுத்துட்டு வரோம். வெளியில மழை பெய்யுது, நல்லா காட்டிடுறோம். ஆகில் மழை இல்லை பெய்யுது வெளியில. பர்த்டேக்கு ஒரு வீடியோ என்ன மழை வந்திருக்கு. பர்த்டேக்கு வந்து இன்ட்ரோ எடுத்துட்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் திரு. மயு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளாக காணொலி போட முடியலை. காரணம் என்னென்னா, வீட்டில் வந்து இப்போ தான் எல்லாருக்கும் மறுபடியும் ஃபீவர் வந்து போச்சு. அதுக்குள்ளே திரும்பி வெதர் சேஞ்ச்னால மறுபடியுமே ஃபீவர் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால தான் காணொலி போட முடியல, லைஃப் போட்டுட்டு இருந்தேன். அண்ட் இன்னைக்கு என்ன காணொலின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொலி பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மூக்கத்தையும் தரும்னு சொல்லிக்கொண்டு. ஸோ வாங்க இனி என் காணொலிக்கு போகலாம். என்னென்னா இன்னைக்கு வந்து March 14th. ஸோ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ ஃபேமிலியோடு தான் இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இப்போ வெளியே போகிறோம், ஏன்னா இன்றைக்கி வந்து ஆகல் மழை பெய்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதான் வெளியே போயிட்டு சும்மா ஒரு காணொலி, டே அவுட் காணொலி எடுக்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதான் மயம் சொன்னார் வாங்க வெளியே போகணுன்னு. சரி ஓகே வாங்க காணொலிக்கு போகலாம். மஞ்சள் கலர் கூட மஞ்சள் கலர் பூக்கண்டு, ஆள் மட்டும் கருப்பு நிறம், கருப்பு. காரில் வந்து ஏறிட்டோம். நல்ல மழை. மயம் வந்து வீட்டில் வந்து ஒன்று ஏதோ மறந்து வச்சுட்டு வந்துட்டாராம். ஸோ அதான் போயிட்டு எடுக்க போயிட்டாரு. நல்ல மழை. ஸோ அதான் இப்போ வந்து வெளியே தேங்க்யூ குட்டி அம்மா, தேங்க்யூ. அண்ட் ஓகே, இப்போ அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே நீங்கள் சொன்னாலும் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். உங்களுக்கு அம்மாவில் பிடிச்ச விஷயம் என்ன? ஓகே, டிஸ்னிலாண்ட். வேறு ஓகே. ஸோ அப்போ எல்லாமே பிடிக்கும் தைரியத்தில். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் குட்டி. ஸோ அதான் இப்போ இன்னும் இருமல் இருக்க வாக்கு இன்னும் ஃபுல்லாக கவர் ஆகலை. பட் கூடி சீக்கிரம் ரெக்கவரி ஆகிடுவா. அண்ட் என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் எனக்கு விஷஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ கூட ஒரு விஷ் வந்திருக்கு, பாவம். நான் மயு வரட்டும், காணொலியை தொடர்றேன். என்ன மழை இப்போ என்ன? இப்போ நான் வியாட்டே அந்த கேள்வி கேட்டேன். ஓகே, நான் வியாட்டையும் கேட்டேன். இப்போ உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு என்னில் என்ன விஷயம் பிடிக்கும்? ஓடி ஓடி போய் உதவி செய்வீங்க எல்லாருக்கும். ஐயோ, ஓகே. அது செஞ்சு கேட்கறது கெட்ட பேர் தான், அது வேறு விஷயம். என்னென்றாலும் முன்னுக்கு நிற்பீங்க, அது நல்ல விஷயமா?
நல்ல விஷயத்துக்கு முன்னுக்கு நிற்பீங்க, கூடாத விஷயத்துக்கு முன்னுக்கு நிற்பீங்க. ஓகே. இன்னும் வேற என்ன காரை நம்பி கொடுத்துட்டு எத்திர கொள்ளலாம் பயம் இல்லாம. அட பாவி, அதான் நல்ல விஷயம்னு சொல்றீங்களே. ஓகே, தேங்க்யூ. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு என்னையில் பிடிச்சது. எல்லாத்தையும் சொல்லி கொண்டு இருக்கணும், அது முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்றேன். நான் இதை எதிர்பார்க்கல அவர்கிட்ட இருந்து. எங்க போறது? நீங்க தானே சொன்னீங்க எங்க போறேன்னு. மலையா கிடக்கு. நீங்க தானே போறேன்னு சொல்லி கூட்டி. ஏன் மீக்ரஸ் பாரடைஸுக்கு? இல்லை அதெல்லாம் ஒன்று வேணாம். இப்போ நாங்கள் வெளியே ஆக்சுவலி சும்மா தான் வந்தோம், என்னென்னா வீட்டில் இருக்க வேண்டான்னு. ஆனால் மழையாக இருக்கு. ஸோ அப்படி வீட்டு திரும்பி போவோம். ஒழுங்கான தூக்கம் இல்லாதனால தூக்கம் தூக்கமாக வருது. நான் இன்னைக்கு இனி எடுக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நான் இதான் கேட்க போகிறேன், உங்களுக்கு என்னில் பிடிச்ச விஷயம் என்ன, அதை கேட்க போகிறேன். எல்லார்கிட்டையும் அதான் கேட்க போகிறேன் இன்னைக்கு. இன்னைக்கு டாபிக் அதுதான் டாபிக். இப்படி அதாவது வின்டர் ஜாக்கெட்டை வந்து எடுத்து உள்ள வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் இந்த கிழமை ஃபுல்லா அப்படித்தான், மழையும் குளிரும். அதாவது திரும்பி எடுக்கணும். ஏன்னா என்ன சொல்றது, பூமிக்கு வந்து குளிருது, செம்மையா குளிருது. நான் எத்தனை மணிக்கு பிறந்தேன் தெரியுமா? மார்னிங், ஏர்லி மார்னிங். அதான் ஏர்லி மார்னிங். தேங்க்யூ குட்டிமா. அப்பா அம்மாவும் என்னை விட்டுட்டு காருக்கு உட்காருங்கன்னு போயிட்டாங்க. போயிட்டு இப்போ ஒரு 10-20 நிமிஷம் ஆகுது. வந்துட்டாங்க, இறங்கிடுச்சு. Happy birthday. Thank you to you. Thank you. விட்டுருவேன் கையை. தேங்க்யூ. கேக் வாங்க போயிருக்காங்க, நன்றி. சரி, ஓகே. ஸோ வீட்டுக்கு இப்போ கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு ஸ்ட்ராபெரி குட்டி எடுத்தா கேக், ஸ்ட்ராபெரி எடுத்தா குட்டி கேக் குழம்பிடும். ஏதோ கேக் தான் வாங்க போறோம்னு நான் கெஸ் பண்ணிட்டேன், சரியா? ஆனா இப்படி பெரிய கேக் நான் எதிர்பார்க்கல. பட் தேங்க்யூ ஸோ மச், 2 பேருக்கும் தேங்க்யூ. வெல்கம் வெல்கம். உங்களுக்கு கேக் கொடுக்காம இருக்கப்பா, கேக் கொடுக்க நாங்க. ஏன்பா? என்னவியா ஏன் இப்படி சொல்றீங்க? இதோ 12 மணிக்கு கொண்டு வந்து வெட்டி வேலை முடிச்சு வரைக்குள்ள கடை பூட்டிட்டான். வேலையை வேண்டி வச்சிருந்தா நேற்று வெயிலே கேக் பழுதா போயிடும். குட்டியம்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குட்டி. நல்ல வேலை நீங்க கேக் வாங்கி வைக்கல. சர்ப்ரைஸா இருந்திருக்காது தான், இப்போ சர்ப்ரைஸா தான் இருக்கு. நான் கெஸ் பண்ணேன் நீங்க என்ன வர வேணா மேல போற நாங்க போயிட்டு வரோம்னு சொன்னீங்க தானே, அப்ப கெஸ் பண்ணான் தான். சர்ப்ரைஸ் எல்லாம் முடிஞ்சு அப்போ இதுவே சர்ப்ரைஸ் தானே. அவ்வளோதான், சப்புன்னு போச்சு. இட்ஸ் ஓகே. இந்த கேக்கு கார்டா எவ்வளவு பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்தீங்கன்னு பேசாது. மனசால செய்யறது எல்லாமே சர்ப்ரைஸ் தான். ஸோ அது மெசேஜுக்கு மேல மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஃபுல்லா. ஹாப்பி பர்த்டே அக்கா, தேங்க்யூ. எல்லாரும் விஷ் பண்ற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்ன மழையா போயிடுச்சு, அதான் ப்ராப்ளம். அம்மாட ஏஜோ? அம்மாட ஏஜ் கண்டுபிடிக்க மாட்டேன். அம்மாக்கு 44, எனக்கு 45. அட பாவி, 44? அதுல 20 கழிங்க. விளங்க அவரை சின்ன புள்ளி விடுங்க.
இந்த மழையால தான் வெளியே ஒரு இடத்தையும் போக முடியல. இல்லாட்டிக்கு நாங்க ஒரு அவுட் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருப்போம். ஆனா இந்த மழை தான் எல்லாம் கெடுத்துருச்சு. என்னப்பா அங்க இன்னும் பயங்கர மழையா இருக்கு. எங்க அந்த பக்கம் அந்த தான் அதான் போக வேண்டிய இடத்த. ஸோ அதனால தான் அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணியாச்சு. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. அது உங்களுக்கு சர்ப்ரைஸ். அது உங்களுக்கும் சர்ப்ரைஸ். நோ, வெளியே தான் கூட்டி போறது பிளான் பண்ணது. என்ன பாப்பாக்கு நாளைக்கு வேலை. அண்ட் ஸ்ரீலங்கா டைம் 12 மணிக்கு விஷ் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இதுலேயே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே ஸ்ட்ராபெரி கேக் காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. இப்படி தான் இருக்கும் இங்கத்து கேக். இங்கே வந்து அந்த சொல்லி செய்யணும்னா அந்த பேரெல்லாம் அடிக்கணும்னா ஏர்லியாக செய்யணும். என்னப்பா ஏர்லியாக சொல்லணும். இது வந்து நோமலா ஷாப்பில் போயிட்டு வாங்கலாம். இப்படி கேக்ஸ் தான் கூடுதலாக வாங்கலாம். ஃப்ரான்ஸ் பக்கத்துல எல்லாம் வேற வேற மாதிரி வாங்கலாம். யா, வயசும் போயிருச்சு. ஆசைப்பட்ட கேக் வாங்கியாச்சா? ஓகே ஃபைன். ஸோ நீ வீட்டுக்கு தானே போகிறோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு காணொலி தொடருவோம். ஓகே. ஒரு கோல் ஒன்று புரியுங்க. கோல் ஒன்று வந்து கொண்டிருக்கு. ஸோ பார்ப்போம். ஹாய், வணக்கம். நன்றி தம்பி, நன்றி. அதாவது ஒன்று சொல்லணும் என்னன்னா, இந்த வருஷம் முதல் விஷ் வந்து தம்பிகிட்ட இருந்தா வந்தது. ஸ்ரீலங்கா டைம் 12 மணிக்கும் சரி, முதல் நாளும் சரி தம்பி. அதான் 6 கோலர்ல நேட்டே விஷ் பண்ணிட்டார். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி, தேங்க்யூ ஸோ மச். சும்மா தம்பி வெளியே போய் ஒரு காணொலி எடுப்போம்னு வந்தேன், சரியா? ஆனா பார்த்தா கேட்க வேண்டி கையில தந்திருக்காங்க. மயோம்பியான் தான். அதான் அவர் ட்ரை பண்ண. சரி, இப்ப நான் எல்லார்ட்டையும் கேட்கறது அதுதான். இப்ப போன் பண்ற எல்லார்ட்டையும் கேட்கறது என்னையில பிடிச்ச விஷயம் என்ன. குண்டக்கா மண்டக்கெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நான் பாவம் வச்சு செய்யறது அப்புறம் வச்சு செய்யலாம். தம்பி கட் பண்ணா வர எடுத்துக்கிட்டு தான் இருக்கு இங்க கட் பண்ணா வர போடுவோம், தெரியும் தானே? அதான் அத வேற சிரிச்சு கொடுத்தா தம்பி சொல்றேன், சரியா? நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. கிருஷ்ண மாமா தான். அதாவது இதுதான் உண்மை, நாங்க இப்படிதான் பேசுறது. ஐயோ ஐயோ. அப்ப பர்த்டே கொண்டாட்டம் எங்க தம்பி? இப்பதான் எழும்பி வெளியே வந்தவங்க இவங்க எல்லாரும். மலையோட பொத்துன்னு போச்சு. ஒரு ட்ரிப் பிளான் பண்ணாங்க, ஆனா மழை ஆயிடுச்சு. இன்றைக்கு மழை கிழமை ஃபுல்லா அப்படிதான். இல்ல, ஸ்ரீலங்கால பெய்யறது தான். ஸ்ரீலங்கா இப்ப போர் நடக்கிறதுனால கொஞ்சம் சுவிஸுக்கு வந்துட்டுது. அது மலையாண்டு இன்றைக்கு வித்தியாசம். ஐஸ் கட்டியோட சேர்த்து ஆகல் மலையான்னு சொல்லி ஆலங்கட்டி மலையாண்டுவாங்க. அப்பா அம்மா சூப்பரா இருக்கா. அப்பா கண்டிப்பா கேட்டா சொல்லுங்க. நேற்று அம்மாட்ட சொன்னான் இப்படி தம்பி வந்து ஃபர்ஸ்ட் விஷ் தம்பிட்டு வந்து வந்தது. அடுத்த ஸ்ரீலங்கா டைம் 12 மணிக்கும் ஃபர்ஸ்ட் விஷ் சொன்னீங்களா? உங்கள்கிட்ட தான் இருந்து வந்திருக்கு. அது சரியா? அப்ப என்ன நடக்கு நாட்டுல? சந்தோஷமா மலரட்டும் பர்த்டே. என்ன நடக்கு நாட்டுல? அப்ப நாட்டுல நடக்க கூடாது, நடக்குதுயா. எதை கேக்குறீங்க? என்ன நடக்கு நாட்டுல? எப்படி இருக்கீங்க நீங்களா?
இருக்கிறோம் பிரச்சனை இல்ல, சந்தோஷமா இருக்கிறோம். யா கவிதா சக்கிலி எல்லாம் எங்க? லீவா? இன்றைக்கு லீவு சனிக்கிழமானே. அது சரியா? தம்பிங்க 2 பேரும் எங்க? வாரம் 1 minute வாரம் 2 வாரம். கவிதாஸ் அன்னைக்கு இங்க வாரமா? இல்ல அது வேற ஒண்ணும் தெரியக்கூடாது, டவலை பார்த்து கொண்டு இருக்கான் பாத்தீங்க. இது திருவக்கான பர்த்டே இல்ல, விஷ் பண்ணி. ஹலோ, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இங்க மாரி தனுஷ் வந்துட்டாரு. இதுக்கு தாங்க மாரி தனுஷ்னு சொல்றது. ஓ மை காட், என்ன ஒரு வடிவ பாண்டைக்கு. சோ வயசு குறைஞ்சிக்கிட்டலாம் போது. இந்த 25 வயது தான் மதிக்கலாம். அப்பா சந்தோஷம். என்ன மேக்கப் போடுறீங்க? இல்ல தம்பி, ஹலோ. இல்ல அதாவது எப்பவும் பர்த்டே அன்னைக்கு கொஞ்சம் வயசு குறைவா இருக்கிற நல்லா தானே இருக்கும். உண்மையாதான் திடீரென்று நிறைய நாளே ஒரு சின்ன பிள்ளைமா வந்து. ஐயோ சந்தோஷம். உறவுகளை கேட்டுக்கோங்க, கவிதாஸ் தம்பிட்டு இருந்து இது கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷம். லைவா போயிட்டு இருக்கு. லைஃபா போல இது கட் பண்ணாம செலிப்ரேஷன். தம்பி உங்களோட ட்ரிப் பிளான் பண்ணது மழை பெய்ய தொடங்கிட்டு, ஓகே, சோ அது கேன்சல் ஆயிடுச்சு. சோ கேக்க கூட்டிட்டு போயிட்டு ஒரு கடையில ஒரு கேக்க வாங்கி கையில தந்துட்டு இப்ப வீட்டை கூட்டிட்டு போறாங்க திரும்பி. படம் முடிஞ்சு அதெல்லாம் பக்கா செய்வார். படம் முடிஞ்சு அவ்வளவுதான். படம் முடிஞ்சு, படம் ஓடையில. சரி, சந்தோஷம். படிவா என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. ரைட், see you later night காடிங்க காய்ப்போம். see you later night காடிப்போம். சரி, சந்தோஷமா அக்கினி விஷ் பண்ணிதானா? எங்க அக்கினி? இவா திருவகா பர்த்டே நீ காலையில விஷ் பண்ணனோடு படுக்கா வா. ஸ்ரீலங்கா ரோமியோ பாருங்க காட்டுறோம். ஸ்ரீலங்கன் ரெமோ காட்டுறோம். ஹலோ, ஹாய். ஓபோ, என்ன கதை? நல்ல சுகம். நீங்க எப்படி? நாங்களும் நல்ல சுகம். போன் அடிச்சாலும் தூக்குறே இல்ல, விஷ் பண்ணாடுவாதா? எங்கடா கால் பண்ண? உன்கிட்ட கால் பண்ணீங்க நார்மல் நம்பருக்கு. நார்மல் நம்பருக்கு நான் கால் பண்ணானா? இல்ல, நான் கால் பண்ணேன். அந்த நம்பர் இருக்க சொல்லுங்க மாமா தம்பி. +41 இல்ல ஸ்விஸ்ல ஒரு நம்பர்னா தம்பி தேட மாட்டார். இல்ல 10 நம்பர் இருக்குனால தம்பி தேடதான் செய்வார். சரியா? அப்படி ஒன்றும் இல்ல, இதெல்லாம் ஒரு ஃபேக் நியூஸ். அதாவது நான் கால் பண்ணல, சும்மா டி-ஷர்ட்ல இருக்கா காட்டிக்கிட்டு இல்ல இருக்காங்க. தம்பி டி-ஷர்ட் இல்லாம பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க. லாஸ்ட் தகஜம். அதானே அவர் இப்பதான் 6 பேக் எடுத்துக்கிட்டு வாராரு. சோ இப்பதான் ஸ்டார்ட் பண்ணவே கொஞ்சம் காலம் போயெல்லாம் சரியாயிடும். அதான் ஸ்ரீலங்கா ரோமியோ ஒருவேளை ஸ்ரீலங்கா ரோமியோ ஒரு இடம் இல்ல தம்பி. வெளியே ட்ரிப் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி போட்டு கடையில போயிட்டு கேக்க வாங்கிட்டு தந்துட்டாங்க. என்ன தம்பி பர்த்டே பார்ட்டி அப்படி போதும். இப்பதான் தொடங்கி இருக்கு. இனி என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏதோ சம்திங் ராங். அடிக்கடி ஆள் போன்ல தெரியுதா? அடா போய் எனக்குதான் இல்ல கோவப்படக்கூடாது தம்பி. இப்பதான் தூக்கத்தால எழும்பினவரு. சோ இப்பதான் அங்க விடிய 7 மணி. சரியா? அங்க விடிய 7 மணினால இங்க 7 மணி இல்ல, 5 மணி. சரி, 5 மணி. அங்க 5 மணி தெரியும். வீட்டு வேலை நடக்காத கொஞ்சம் பிஸியா போடும். அதான் பிரச்சனை. தெரிந்தாரு உங்களுக்கு, சொல்ல தேவையில்லை. அதான் இல்ல அவங்க தெரியுதானே. நீங்க காலொண்டியில் பாக்குறீங்க தானே, ரொம்ப பிஸி. நைட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாரோட அக்கினி வந்து பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு கோயிக்கல அது தம்பிங்கள. ஆனா நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்ணிட்டாங்க. என்ன தம்பி? அப்ப என்னடா கேக் கட் பண்றது? கேக் வெட்டக்கூடாது. இங்க தெரியாது உங்களுக்கு. இங்க கேக் வெட்டக்கூடாது. கரண்டியால எடுத்து சாப்பிடுவோம், வெட்டக்கூடாது இங்க. அது ஏன்னா வடியா வந்து வரீங்க நீங்க. நல்ல கதை நிலம் இல்லை. உன்ன சொல்ல பாவினுக்கு. உங்களை சொல்லலாம்டா, உள்ளே சொல்லுடா. அதான் சொல்ல நல்ல
யாரு இப்ப வடிவா வந்த வரைக்கிட்டா இப்ப முதல் வடிவு இல்ல என்ன கதடாப்பா இது இது மைவனா பார்த்தாரு சொல்றான் அதனால பரவாயில்ல. அதுதான் இல்ல உங்கள பார்த்து இப்பயும் சொல்ல மாட்டான் தானே அடா பாவி டேய். வாங்க 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 முன்ன பிளைட் ஓடட்டும் பிறகு வாப்போம் அது ஓடுது. இன்னும் கொஞ்ச நாள். சரி தம்பி ரொம்ப நன்றி விஷ் பண்ணதுக்கு. சரியக்கா சந்தோஷம் தேங்க்யூ சோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. டேக் கேரா. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் காய்ச்சா ஓகேயா என்ன அதாவது தம்பியே தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கடைசியில இந்த கேள்வி வருமெண்டு. சோ தம்பியோட பேட்டரி வர லோவா இருக்கு. போய் சொன்னா இதான் நடக்கும். சரி சரியா ஓகேயா பாய் 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 தேங்க்யூ. ஸோ ரொம்ப நன்றி தம்பிங்களுக்கு 3 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விஷ் பண்ணதுக்கு. நான் எதிர்பார்க்கல. ஏன்னா தம்பி வந்து நேற்று எனக்கு நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்ணாரு ஸ்ரீலங்கா டைம். அடுத்தது என்ன செய்தாருன்னு நேற்று குரட்டையாக்கும் இல்ல கோல் எடுத்து அக்கா இன்னைக்கு என்ன நாள் உங்களோட பர்த்டேன்னு சொன்னாரு. ஸோ அது வெள்ளிக்கிழமை. நான் அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்து அடுத்த சனிக்கிழமை பர்த்டே வருது தானே அப்படின்னு. தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி. 3 தம்பிகளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னன்னு சொல்றது எங்களுக்கு கிடைச்ச உறவு என்ன பிரதர்ஸ் விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கேக் கட் பண்ணல நானு. ஏன்னா வீட்டை போயிட்டு அம்மா அப்பாவோட கட் பண்ண போறேன். எனக்கு அந்த ஆசையா இருக்கு. ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அண்ட் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கும் நன்றி. ஸோ இந்த காலையில் உங்களுக்கு பிடிச்சிங்க நம்ம பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உறவினருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஸோ உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் உங்கள் திரு உங்கள் மாயு. பாய்.